அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளை, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணானவள் நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெறுகின்றாள். நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் நம் அனைவரையும் விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்லும். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு அப்படி பாவங்களை ஏற்ற மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தி நீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 28, உட்பிரிவு 10 முதல் 22 முடிய. அந்நாள்களில் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். அதற்கு ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய். உன்னிலம் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன்.
நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செல்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாயிருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 1/10 உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 91 பல்லவி. என் இறைவா, நாம் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடர் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகி கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார்.
அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் உதவி பார்த்து எதிர்பார்த்து சென்று கேட்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனிதனோடு இருந்தால் நாமும் நம் குடும்பமும் நிறைவாக இருப்போம் என்ற ஒரு யதார்த்தமான நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்திலே இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் மீது நம்பிக்கை ஒருபுறம் இருக்கிறது, அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது. என்னால் முடியும், என்னால் சாதித்து விட முடியும் என்று நமக்குள் இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்முடைய நாட்களை கடந்து சென்றாலும் இந்த சமுதாயத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் ஒருவருடைய உதவியை நாடி நாம் வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விதத்தில் சிறப்பாகவும் நிறைவாகவும் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் இருக்க முடியும் என்பது இயற்கையின் நியதியாக கூட இருக்கிறது. அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் மன வருத்தத்திற்குரிய நிகழ்வு என்னவென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பிறரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை பல நேரங்களிலே தோல்வியை தழுவுகின்றது. ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம். மன வருத்தமும் மனக்கவலைகளும் உள்ளத்தின் ஆழத்திலே காயாத காயங்களும் ஆறாத காயங்களும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நின்று விடுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களுமே அடுத்தவனை விட தான் உயர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அவனை விட நான் சற்று வளர வேண்டும், அவளை விட நான் சற்று நன்றாக இருக்க வேண்டும், என்னை இந்த சமுதாயம் உயர்ந்தவளாக பார்க்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே என்ன நிகழ்வுகிறது என்றால், போட்டியும் பொறாமையும் காய்மகாரங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வளர ஆரம்பிக்கின்றது. இந்த சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆட்கொள்ளுகின்ற பொழுது எந்த ஒரு மனிதனுடைய இதயத்திலும் அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது, விட்டு கொடுத்தல் இருக்காது, ஏற்றுக்கொள்ள மனநிலை இருக்காது. எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், இரக்கம் இவை அனைத்தும் எங்கே காணப்படாமல் இருக்கிறதோ அங்கே வளர்ச்சியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, நிறைவும் இல்லை. இப்படிப்பட்ட நிகழ்வினை கொண்டு வருவதற்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மண்ணுலகிலே கொடுப்பதற்கும் தான் தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார் என்பதை நாம் காணுகின்றோம், வேதத்திலும் படிக்கின்றோம், அதையே நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே எதற்காக இந்த மண்ணுலகில் இறைவன் மனிதனாக உருவெடுத்தாரோ அதை தன்னுடைய 3 ஆண்டுகளிலே தன்னுடைய வார்த்தையினாலும் செயல்களினாலும் நிறைவு செய்து காட்டினார். ஒவ்வொரு நாளும் அவர் தன் வார்த்தையினாலே வந்த மக்களுக்கு ஆறுதலை கொடுத்தார். புதுமைகளின் வழியாக உடல் நோய்களை நீக்கினார். மன அழுத்தத்தை குறைத்து மனித நேயத்தை வளர்த்து இந்த மண்ணுலகிலே இறையாட்சியை நிறுவினார். இப்படி இந்த மண்ணுலகிலே இறையாட்சியை நிறுவுகின்ற பொழுது, இறைவனை இந்த மண்ணுலகிலே தன் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது இயேசுவின் மீது அளவு கடந்த மக்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் எழ ஆரம்பித்தது. மனிதன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஏமாற்றத்தை கொடுக்கிறது, மனிதன் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை நிறைவை கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். 2 புதுமைகளை பார்க்கின்றோம். தொழுகை கூட தலைவனுடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்கின்ற செய்தி அறிந்தாலும், யார் வந்தால் என் மகள் உயிர் பெறுவாள் என்பதை
நம்பிக்கையோடு இருக்கிறான் இந்த தொழுகை கூட தலைவன். என் மகள் இறந்து போய்விட்டாள், நீர் வந்து உம்முடைய கையை வையும், அவள் உயிர் பெறுவாள். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை! இறந்து போய்விட்டாள் என்று தெரிந்தவுடனே தன் மகளுடைய இறப்பு செய்தியிலே மகளோடு இணைந்து, குடும்பத்தோடு இணைந்து அந்த துக்க நிகழ்வினை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அதை ஒருபுறம் வைத்து விட்டு இயேசு என்கின்ற இந்த ஆண்டவரிடம் சென்றால், இந்த போதகரிடம் சென்றால் நிறைவாக என் மகள் வாழ்வு பெறுவாள் என்ற நம்பிக்கை இந்த மனிதனுக்கு கிடைத்தது. தன்னை போல ஒரு தொழுகை கூடத்திலே தலைவராக இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இவர் நாடவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடினார். ஏனென்றால் அந்த அளவிற்கு இறைவன் மக்களுக்கு தன்னுடைய பணி வாழ்விலே நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். யாரையும் நம்பால் நேரடியாக இயேசுவை சந்திக்க சென்றது. இரண்டாவது, அந்த தொழுகை கூட தலைவனுடைய இல்லத்திற்கு செல்லும் வழியிலே இன்னொரு புதுமை. அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை. ஏனென்றால் இந்த பெண்ணானவள் இயேசுவை நேரடியாக பார்த்திருக்கவில்லை. 12 ஆண்டுகளாக தன்னுடைய இல்லத்திலே பூட்டி கிடக்கக்கூடிய இல்லத்திலே இருந்தாள். ஏனென்றால் இந்த உலகம் அவளை, அந்த சமுதாயம் அவளை தீட்டுப்பட்டவள் என்று அவளுக்கு முத்திரை குத்தி வைத்து விட்டது. தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டாள், பொருட்களை எல்லாம் இழந்து விட்டாள். மருத்துவனை நம்பி தன் எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டு நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்ற அவளுக்கு இயேசு என்கின்ற அந்த மனிதரை பற்றி தெரிந்தவுடனே அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போது நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடையை தொடுகிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணிவோடு இரும் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகிறார். சிறுவனுடைய இல்லத்திற்கு சென்று சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று வெளியே அனுப்பிவிட்டு அந்த சிறுமியை உயிர் கொடுத்து எழுப்புகிறார். தொழுகை கூட தலைவன் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வந்தானோ, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் இருந்த பெண்ணானவள் எந்த அளவுக்கு இயேசுவை தேடி வந்தாலோ, இவர்கள் இருவருடைய நம்பிக்கை விசுவாசம் அங்கே வாழ்வு கொடுக்கின்றது. கிறிஸ்து அவன், கிறிஸ்தவள். நீங்களும் நானும் கிறிஸ்துவை தாங்கி கொண்டிருக்கின்றோம். நம் உள்ளத்தின் ஆழத்தில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பிரமத சகோதர சகோதரிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையுள்ளவர்கள், நேர்மையுள்ளவர்கள், தவறு செய்ய மாட்டார்கள், குற்றம் செய்ய மாட்டார்கள், பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று கிறிஸ்தவர்கள் அல்லாத பிரமத சகோதர சகோதரிகள் உங்கள் மீதும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது நம் மீது அல்ல, நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவினால். ஆனால் நமக்குள் இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் பிறருக்கு எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? உங்களையும் என்னையும் நம்பிக்கையோடு தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றோமா அல்லது நம்முடைய சுயநலத்தை வெளிப்படுத்துகின்றோமா? ஒருவேளை கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருந்தால் கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லது கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் நம்முடைய சுயநலத்தை வெளிப்படுத்தினோம் என்றால் நம் அனைவருமே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பலி வழியாக உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா இல்லையா? ஒருவேளை கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருந்தால் நன்றி சொல்லி ஆண்டவரோடு பயணிப்போம். இல்லை என்றால் மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் மன்னித்து நம் வழியாக அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். தொடர்ச்சியாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பகுக்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ள உமது இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.